வாழ்க்கை ரொம்பவே ஒரு விசித்திரமான ஒரு பயணம். இதில் நிறைய மக்கள் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் ரொம்ப ஒரு துன்பத்தின் உச்சகட்டத்தில இருக்காங்க. இதுலேயும் ஒரு படி மேலே போனோம் அப்படின்னா, போதும்டா இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை முடிக்கக்கூடிய அளவுக்கு யோசிக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க. இப்போ நம்ம இந்த கதையில வாழ்க்கையின் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒரு மனிதன் ஒரு வழியா நடந்து வந்துட்டே இருந்தான். அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது வழியில ஒரு மோதிரம் கிடந்ததை பார்த்து எடுக்கிறான். அப்போ அவனுக்கு எடுக்கும்போது இது என்னன்னு தெரியாது, தங்கமா எதுவுமே தெரியாது. அழகா இருக்கு. அதனால எடுத்தவன் அந்த மோதிரத்தை கையில போட்டுக்கிட்டான். கொஞ்ச நாள் ஆச்சு. அவனுடைய ஃப்ரெண்ட் இதை பார்க்குறான். இது என்ன அப்படின்னு கேட்கும்போது இவன் சொல்கிறான், இது நான் தெருவில் வரும்போது இருந்துச்சு எடுத்தேன் அப்படின்னு. அவன் பார்த்துட்டு சொல்கிறான், இது தங்கம், ரொம்ப விலை உள்ளது அப்படின்னு சொல்கிறான். அப்போ இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, இது தங்கம் அப்படின்னு சொல்லி அந்த மோதிரத்தை கொஞ்சம் பாதுகாப்பாக வைக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவன் ஒரு சிட்டி டவுனுக்கு வரான். வரும்போது அங்கே ஒரு நகை கடைக்கு போகிறான். அங்கே உள்ளவர் பார்த்துட்டு, இந்த மோதிரம் எங்கேருந்து எடுத்தா அப்படின்னு கேட்காரு. அப்போ இவன் சொல்கிறான், அவர் சொல்கிறாரு, இதில் இருக்க ஸ்டோன்ஸ் எல்லாமே ரொம்பவே விலை கூடினது, எம்ரால்டு, ரூபி அப்படிப்பட்ட ஸ்டோன்ஸ், இது ரொம்ப வேல்யூ அப்படின்னு சொல்கிறாரு. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மோதிரத்தை இன்னும் பாதுகாப்பாக வைக்கிறான். இப்படி கொஞ்ச நாள் போயிட்டே இருக்குது. இன்னொரு நாள் ஒருத்தங்களை பார்க்கான். அவர் இந்த பழைய பொருட்கள் அந்த ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் இந்த மோதிரத்தை பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது 16ஆம் நூற்றாண்டில் உள்ள மோதிரம். இந்த மோதிரத்துக்கு வேல்யூவே நம்ம சொல்ல முடியாது. அப்படி எவ்வளோ பில்லியன் டாலர்ஸ்க்கு இந்த மோதிரம் போகும் அப்படின்னு அந்த மனிதர் சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே இவனுக்கு ரொம்பவே சந்தோஷம். நினைக்கிறான், இந்த மோதிரத்தை நம்ம இன்னும் பத்திரமா பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மோதிரத்தை ரொம்பவே பாதுகாப்பாக வைக்கிறான். இதே மாதிரி தான் நம்ம லைஃப்பும். என்ன அப்படின்னா, நமக்கு தெரியாது நம்ம லைஃப் எவ்வளோ வேல்யூவாக போகுங்கிறது நமக்கு தெரியாது. கிராஜுவலாக அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எப்படி இந்த மோதிரத்துக்கு மதிப்பு அவன் கையில் ஃபஸ்ட்டு இருக்கும்போது அவனுக்கு தெரியலை, இது தங்கமாக எதுவுமே தெரியல. ஆனால் படிப்படியாக போகும்போது அவனுக்கு இந்த ரிங்கோட வேல்யூ தெரிஞ்சுது. அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பும். இந்த உலகத்தில் நம்ம இருக்கும்போது இவ்வளோ கஷ்டங்களை பார்த்து வேண்டாம், இந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம யோசிக்கும். ஆனால் கண்டிப்பாகவே நம்ம லைஃப் ஒரு நாள் மாறும்.